வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் வெளிவந்திருக்கும் சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசோட தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறையிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே 12th எனி டிகிரி, டிப்ளமோ, ஐடி, பிஜி இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ண விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் தான் விண்ணப்பிச்சுக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேசிக் பேவே 19,500 71,900 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக உங்களுக்கு அலவன்சஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரி உங்களுக்கு 30,000க்கு மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு டைரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் எல்லா போஸ்டிங்ஸுமே நம்ம தமிழ்நாட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்க மார்ச் 20ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது. இன்டர்வியூ மூலமாக தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தினரும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு பார்த்திங்கன்னா தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறையிலிருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அவங்க அஃபிஷியலாக அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்கல. சாம்பிள் அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி ஒரு ஃபார்மேட் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சாம்பிள் அப்ளிகேஷன் ஃபார்ம். இதே மாதிரி ஒரு ஃபார்மேட் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அவர் வந்து எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஓட்டுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து ரெடி பண்ணிக்கிங்க. இதை வந்து நீங்கள் கம்ப்யூட்டரில் வேர்ட் டாக்குமெண்ட்டில் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இங்கே ஃபோட்டோ ஒட்டிடுங்க. இங்கே நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேம் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருங்க. இங்கே அப்ளிகண்ட்டோட பெயர், யார் அப்ளை பண்ணுறாங்களோ அந்த அப்ளிகண்ட்டோட பெயர், அப்ளிகண்ட்டோட அப்பா பெயர், அப்ளிகண்ட்டோட பிறந்த தேதி மற்றும் வயது அதை வந்து இங்கே மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கிறத எகைன் இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து உங்களோட கல்வி தகுதி என்ன அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுக்காக ப்ரூஃப்மே நீங்கள் அட்டாச் பண்ணணும். அடுத்து உங்களோட கம்யூனிட்டி என்ன, உட்பிரிவு என்ன, அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருங்க. அடுத்து உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் இங்கே ஃபில் பண்ணுங்கள். உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடி எல்லாமே இங்கே ஃபில் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அடுத்து ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இங்கே ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே ஃபில் பண்ணிட்டு இங்கே இடம், தேதி ஃபில் பண்ணிக்கிங்க. இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டுருங்க. இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ், உங்களோட ஏஜ் ப்ரூஃப், எஜுகேஷன் ப்ரூஃப், அதே மாதிரி ஜாதி சான்றிதழ், ஆதார் கார்டு, ஸோ இதுக்கான ப்ரூஃபு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தால் அதுக்கான ப்ரூஃபு, அட்ரஸ் ப்ரூஃபு, ஐடி ப்ரூஃபு அப்படின்னு சொல்லி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணணுமோ எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு ஆஃப்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கணும். அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் பார்த்திங்கன்னா இதுதான். தலைமை தயாரிப்பாளர் பிராக்கெட்டில் மூ.கூ.போ அப்படின்னு போட்டுக்கோங்க. தமிழ்நாடு திரைப்பட பிரிவு, கலைவாணர் அரங்க வளாகம், வாலாஜா சாலை, சென்னை 2 அப்படிங்கிற அட்ரஸ் தான் நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா மார்ச் 20ஆம் தேதி ஈவினிங் 4 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், மனுதாரரோட பெயர், விலாசம், பிறந்த தேதி, கல்வி தகுதி, அனுபவ தகுதி மற்றும் பிற விவரங்கள் எல்லாமே வந்து அப்ளிகேஷன் ஃபார்மில் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் தான் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ நான் சொன்ன ஃபார்மேட்டே உங்களுக்கு ஓகே அப்படின்னா அதே மாதிரி ஒரு ஃபார்மேட் க்ரியேட் பண்ணி அதில் நீங்கள் கரெக்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க இந்த அட்ரஸுக்கு மார்ச் 20ஆம் தேதி ஈவினிங் 4 மணிக்குள்ளே ஆஃப்லைன் மூலமாகவோ அல்லது நேர்லேயோ நீங்கள் போய்ட்டு அப்ளிகேஷன் சப்மிஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?
ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறையிலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ இது பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, செய்தி மக்கள் தொடர்புத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கி வரும் தமிழ்நாடு திரைப்பட பிரிவு, அதாவது இது எங்கே இயங்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் கலைவாணர் அரங்க வளாகம் வாலாஜா சாலை சென்னையில் வந்து இயங்கிட்டு இருக்கு. ஸோ இங்கே தான் வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் 2 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. திறன்மிகு உதவியாளர், அதாவது ஸ்கில்டு அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கேட்டகரியில் கிரேட் 2 நிலையில் உங்களுக்கு இந்த போஸ்டிங்ஸ் வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. முன்னாள் தயாரிப்பு உதவியாளர் கேட்டகரியில் இந்த போஸ்டிங்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. பதவியின் பெயர் திறன்மிகு உதவியாளர் கிரேடு 2 முன்னாள் தயாரிப்பு உதவியாளர். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு 2 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஆதி திராவிடருக்கு பார்த்தீங்கன்னா 1 வேக்கன்சிஸும், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினருக்கு 1 வேக்கன்சிஸும் கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் பேசிக் பேவே 19,500 76,900 வரைக்கும் இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமாக அலவன்சஸ் சொல்லியிருக்காங்க. அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சேலரி 30,000க்கு மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மினிமம் ஜெனரல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே 12th எனி டிகிரி, டிப்ளமோ, ஐடிஐ, யூஜி, பிஜி இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான். 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணின சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அதுவும் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். அது என்ன ஃபீல்டுலன்னு பார்த்தீங்கன்னா ஃபிலிம் டெக்னாலஜி ஃபீல்டில் மோஷன் பிக்சர்ஸ் ப்ரொடியூசிங் கன்சர்னில் உங்களுக்கு மினிமம் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்க மாதிரி நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணிவிட்டு அவங்க சொல்லியிருக்க ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1/7/2026 அந்த டேட் படி 28 வயதுக்குள்ளே இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு திரைப்பட பிரிவு, கலைவாணர் அரங்க வளாகம், வாலாஜா சாலை, சென்னை 2 இந்த ஆஃபீஸில் தான் உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுறதுக்கு மார்ச் 20 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் படி உங்களுக்கு வயது தளர்வுகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் ரூல்ஸ் படி உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸுமே இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். பர்மனெண்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் தான் இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா எந்த இடத்துல உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குங்கிற அட்ரஸ் டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸோ எதுவுமே அவங்க கேட்கல. நீங்கள் ஃப்ரீயாகவே ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். நீங்கள் போஸ்ட் மூலமாகவோ அல்லது நேர்லேயோ போய்ட்டு அப்ளிகேஷன் சப்மிஷன்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் இல்லை, டைரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா மார்ச் 20 வரைக்கும் வர அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ரிசீவ் பண்ணிவிட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு இன்டர்வியூக்கான வென்யூ, டேட்டு, பிளேஸு, டைமிங் இதெல்லாமே தெரியப்படுத்துவாங்க. நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறப்போ உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும். இன்டர்வியூ அன்றைக்கி உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் நடக்கும். ஸோ உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸே இருக்காது. ஓகேங்களா? இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. பர்மனெண்ட்டான தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இதே மாதிரி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட் வந்து நீங்கள் காலையிலையும் மாலையிலும் செக் பண்ணிக்கிங்க. நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட் பார்த்திங்கன்னா www.governmentjobsforallindians.com. ஓகேங்களா? ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் டெய்லி செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெகுலராக வர ஜாப் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த ஜாப் ரிலேட்டடான லிங்க் டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.